கத்துக்குட்டியா இருக்குது. மருத்துவத்தை பற்றி தெரியலன்னா சும்மாவான இருங்க. வேற எதை பத்தி வேணாலும் விமர்சனம் செய்யுங்க. உதயநிதிக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். கரோனா மேனேஜ்மெண்ட பேசுறதுக்கு உங்களுக்கு எள்ளளவு கூட தகுதி கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த மக்களுக்கு இவர்கள் கொடுக்கும் ஆதரவை பார்த்து இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை உந்தல் ஏற்படுகிறது எனக்கு. இந்த பகுதியில், வேளச்சேரி பகுதியில் நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக போட்டி போட்டு இருக்கிறேன். அதனால இந்த பகுதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வேளச்சேரி வெள்ளச்சேரியாக மாறிய போது கூட அன்று ஆட்சியில் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ஏதோ 1-2 போனாங்க, அவ்வளவுதான். மக்கள் தத்தளித்த இடத்துக்கெல்லாம் போல. ஆனா அதே நேரத்தில் நான் தலைவரா இருக்கும்போது இதே மாதிரி சென்னை பிளட்ஸ் வரும்பொழுது போட்டு வச்சு இந்த பகுதி மக்களை எல்லாம் நாங்க காப்பாற்றணும். ஒரு வாரம் இந்த பகுதியிலே நாங்க குடியிருந்தோம். இது இந்த பகுதி மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால நான் இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்கு தான் வந்திருக்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்று இந்த மக்கள் விரும்புகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே பேசின மாதிரி ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், போன எம்பி இப்படிதான் வந்தாங்க, ஓட்டு கேட்டாங்க, ஆனா நாங்க வெள்ளத்துல பாதிக்கும் போது வரலன்னாரு. நீங்க அப்படி இருக்க கூடாதுன்னாங்க. உடனே அந்த அம்மா, வயசான அம்மா சொல்றாங்க, அப்படி இருக்கிறதா தான் அவங்க ராஜ்பவனுக்குள்ளே இருந்திருப்பாங்க, நம்ம கூட வரணுன்றதுக்கு தானே அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு கேட்டாங்க. ஆக பொதுமக்கள் இதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனது பிரச்சாரம் எனக்கு ரொம்ப இலகுவா போச்சு. மக்கள் என்னை நன்றாக புரிந்து கொண்டார்கள். ஏற்கனவே இருந்த 2 பேரும் எம்பியா இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பணி புரிந்திருக்கிறாங்கன்னு மக்கள் தெரியுது. நான் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறேன். மோடி கேரண்டி மாதிரி தமிழிசை கேரண்டி ஒன்னு கொடுக்கிறேன். மோடி கேரண்டி பாரத தேசத்துக்கு, தமிழிசை கேரண்டி தென் சென்னைக்கு. இங்க என்னன்னா 24 மணி நேரமும் செயல்படும் பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் வேளச்சேரியில் செயல்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறேன். இது மக்கள் புரிந்து கொள்வார்கள். மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன். பாஜக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வச்சதுனாலதான் 4 தொகுதி கிடைச்சது. இது அதிமுக பாஜக பிச்சை அப்படின்ற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இல்ல அது அவங்க சொல்லிட்டாங்க. இல்ல அவங்க சொல்லிக்கிட்டு தான் போவாங்க. அதெல்லாம் நான் பதில் சொல்லல. பதில் சொல்லி அதை வீணடிக்க விரும்பல. மக்கள் மீண்டும் மோடியை விரும்புகிறார்கள். ஆனா அவங்கள மீண்டும் விரும்பல மக்கள், இல்லையா? கூட்டணி தான் வச்சிருந்தாங்க, அவங்கள மீண்டும் விரும்பல மக்கள். ஆனா மோடியை விரும்புறாங்க. அதனால அவங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், செயலாற்றுபவர்கள் செயலாற்றிக் கொண்டே இருக்கட்டும். கன்னியாகுமரியில அதாவது அப்படின்னா நான் பாஜக சேர்ந்திருக்க மாட்டேன். அப்பாவை எதிர்த்து போராடி, சித்தப்பாவை எதிர்த்து போராடி, தம்பியை எதிர்த்து போராடி தான் நான் அரசியல் செஞ்சிட்டு இருக்கேன். இவங்களை மாதிரி ஒரு சாதாரண அரசியல்வாதி நான் கிடையாது. ஜெயக்குமாரோட பையன் யாரு? அவரோட தோல்ல ஏறி பயணம் செய்யறார். நான் எங்க அப்பா தோல்ல ஏறி பயணம் செய்யல. அப்படி நான் எங்க அப்பா கூட இருக்கணும், எங்க சித்தப்பா கூட இருக்கணும், அந்த கட்சியில இருந்திருப்பேன். நான் எதிர்த்து போராடுறேன். இன்னைக்கு எனக்கு கன்னியாகுமரி சீட் கிடைச்சிருந்தா நிச்சயமா அந்த பொன் ராதாகிருஷ்ணன் என்ற சீனியர் அமைச்சர் அங்க இருக்கிறாரு. ஏற்கனவே அமைச்சரா இருந்தவர், செயல்பட்டவர். அவரோட சீட்டை புடுங்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அதனால என்னோட ஊரா இருந்தா கூட எனக்கு மக்கள் கன்னியாகுமரியில ஆதரவு இருக்கு. தென் சென்னையில 40 வருஷமா நான் இருக்கேன். போன வாட்டியே தென் சென்னையில நான் போட்டி போட நினைத்தேன் என்று அண்ணன் ஜெயக்குமாருக்கு நல்லா தெரியும். நான் மாநில தலைவரா இருக்கும்போது நான் தென் சென்னையை தான் கேட்டேன். ஆனா அவரோட பையனுக்கு தான் போன வாட்டி என் தம்பிக்கு நான் விட்டு கொடுத்தேன் இவர் சொல்றாரு. அவர் பையன் ஜெயவர்தனுக்கு தான் மாநில தலைவராக இருந்தும் நான் இந்த தொகுதியை விட்டு கொடுத்தேன். அது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் இப்படி சீப் அரசியல் செய்ய வேண்டாம் என்று அண்ணன் ஜெயக்குமார் நல்ல பழக்கமானவர், நண்பர், இத மாதிரிலாம் பேச வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். இல்ல அவரு உதயநிதிக்கு எச்சரிக்கை மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் சொல்றாரு மோடி அவர்கள் பூட்டிட்டு உள்ள இருக்க சொன்னாரு, யாராவது இப்படி செய்வாரான்னு. அப்படி பூட்டிட்டு உள்ள இருக்க சொன்னதுனாலதான் இந்தியர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று உலக சுகாதார மையம் தெரியுது. கத்துக்குட்டியா இருக்குது. மருத்துவத்தை பற்றி தெரியலன்னா சும்மாவான இருங்க. வேற எதை பத்தி வேணாலும் விமர்சனம் செய்யுங்க. உதயநிதிக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். கரோனா மேனேஜ்மெண்ட பேசுறதுக்கு உங்களுக்கு எள்ளளவு கூட தகுதி கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போலாம்.